வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மீன் ஏலத்தில் எடுக்கிறது தான். ஏன்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நம்ம உங்கள் மீனவன் கடை, ஓச்சி உங்கள் மீனவன் கடை வந்து கோயம்புத்தூரில் கணபதியில் நம்ம திறக்கிறோம். அதுக்கான மீன் ஏலம் எடுக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. மீன் ஏலம் எடுத்து அதை பேக் பண்ணி அதை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் வந்து நம்ம கடையில் மீன் போடும்போது நிறைய பேர் மீன் வந்து ஏதோ நம்ம தான் கடலில் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை விற்கிற மாதிரி, அதுக்கு நம்ம அதிக விலைக்கு விற்கிற மாதிரியே நம்மள்ட்ட எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் அது கிடையாது. நம்ம போட்டில் பிடிக்கிற மீன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு கடைக்கு கூட மீன் கொடுக்க முடியாது. நம்ம கிட்டத்தட்ட 6-7 கடை வச்சுருக்குறோம். கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், ஏலத்தில் மீன் எடுப்போம். ஏலம் சொல்கிறது எப்படின்னா, இங்கே நிறைய வியாபாரிகள் போட்டி போடுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி நிறையா கடைகள் வச்சுருப்பாங்க. மார்க்கெட் அனுப்புவாங்க, வெளிநாடு எக்ஸ்போர்ட் அனுப்புவாங்க. இப்படி பல வியாபாரிகள் வருவாங்க. அவங்களிடம் நம்ம போட்டி போட்டு சண்டையிட்டு விலை கூறி தான் நம்ம வாங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் எப்படி விலை கூறுவாங்கன்னா, ஒரு கூடை நிறையா மீன் வச்சுக்கிடுவாங்க. அதில் 1 கிலோ மீனுக்கு விலை, அந்த மீனுக்கு விலைக்கு 1 கிலோ மீன் என்ன விலையோ அந்த விலைக்கு கூறுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன் வந்து 500 அந்த மீன் 500 கூறி அந்த ஒரு கூடை 20 கிலோ இருக்குன்னா அதை பணமாக கால்குலேட் பண்ணி இது பண்ணுவாங்க. 10,000. 1 கிலோ மீன் 500 ஒரு கூடையில் 20 கிலோ இருந்துச்சுன்னா அந்த கூடைகளோட மதிப்பு 10,000. அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் ஏலம் கூறுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. அந்த தேவைகளுக்கு தக்கன நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான மீன்கள் எடுப்பாங்க. நமக்கும் தேவை இருக்கேன்னு போட்டி போட்டு தான் அந்த மீனை எடுக்க முடியும். அதனால இங்கே வந்து விலை எதுவுமே நம்ம நிர்ணயிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த விலைக்கு எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம கோயம்புத்தூர் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர் கொண்டு வர்றோம்னா அதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு. அதுக்கப்புறம் இந்த மீனை வந்து நம்ம ஐஸ் சும்மா கொண்டு வந்தோம்னா மீன் வந்து கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம ஐஸில் பதப்படுத்துவோம். அதுக்கு ஐஸு செலவு, அப்புறம் அதை பேக் பண்ணுற லேபர் செலவு, அப்புறம் நம்ம இங்கேருந்து வண்டி டிரான்ஸ்போர்ட் செலவு, அப்புறம் வண்டி அதுக்கான தேய்மானம் அப்படின்னு நிறைய கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு செலவே ஒரு பெரிய செலவு வந்துடும். அப்போது அதை எல்லாம் மீறி தான் நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு வாரம் நம்ம மீனை லோடாக ஃபுல்லாக கடையில் வச்சுட்டு வாரம் முழுவதும் ஒரே மீனை விற்றோம்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் செலவு ஒரு செலவு, ஆனால் விற்கலாம். ஆனால் மீன் உங்களுக்கு நான் பழைய மீனை கொடுக்க முடியும். ஸ்டாக்கு வச்சு அந்த மீனை கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. அதனால தினமும் மீன் கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும். இதுதான் நம்ம கான்செப்ட்டு. அதனால் தினமும் வண்டி அனுப்பணும். இதனாலேயே தான் நமக்கு வந்து அந்த செலவு அதிகமாக இருக்கும். அப்புறம் நல்ல மீன் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணித்தான் ஆகணும். இது எல்லாமே நான் பண்ணும்போது நான் மார்க்கெட்டில் எல்லோரும் கொடுக்குற ப்ரைஸ் தான் கொடுக்குறேன். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ ஒரு மீனை வந்தானே விலை கம்மியாக கொடுக்கலாமேன்னு நம்மளை வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு அதில் உள்ள ரிஸ்க் தெரியாமல் நம்மளை ரொம்ப சாதாரணமாக பேசிடுறாங்க. நானும் கிட்டத்தட்ட போராடிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக என்னுடைய முன்னேற்றம் இருக்குன்னா இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்படியாக முன்னேறுறேன். நிறையா சிரமங்கள் இருக்குது. நம்ம பர்சனலாக 1000 ப்ராப்ளங்கள் இருக்குது. அதை எதையுமே இதில் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா என்றைக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு மோட்டிவாக தான் இருக்கணும் ஒழிஞ்சு இவனை மாதிரி ஒரு யாருக்கும் உதாரணமாக இருந்துடக்கூடாது. நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஏமாந்தேன், பெரிய அடி உழுந்துச்சு, துரோகிகளை பார்த்தேன், எதிரியை பார்த்தேன். இவ்வளோத்தையும் கடந்து மறுபடியும் நான் போராடிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னைய வந்து நிறையா பேர் என்னுடைய குணத்தையும் என்னுடைய கேரக்டரையும் வச்சு என்னை நிறைய ஏமாத்துறாங்க. இன்றைக்கும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கேன், ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. சென்டிமெண்ட்டாக பேசுனா நான் உடனே இறங்கிடுவேன். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம இவங்கள்ட்டெல்லாம் சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சீரியஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட, ஆனால் என்னுடைய புத்தி வந்து கேட்காது. கொஞ்சம் இறங்கி பேசிட்டாங்கன்னா அப்படியே நான் மாறி பேசிடுவேன். ஆனால் இருந்த போதிலும் அந்த முயற்சியை நான் வந்து கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல மீன் கொடுக்கணும் அப்படின்னு. நான் வந்து நிறையா தங்குகடல் மீன் என்னால் சீப்பாக எடுத்து என் கடையில் கொடுத்து நான் விலை கம்மின்னு பேர் வாங்கலாம். இல்லை பல வேறு ஸ்டேட்டு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்டுகளில் வந்து 30 நாள் தங்கி பிடிக்கிற மீனை கொடுத்தேன்னா ரொம்ப சீப்பாக கொடுக்க முடியும். அதையும் நான் பண்ண தயாரில்லை. எங்கள் ஊரில் அதிகபட்சம் 12 மணி நேரம் 24 மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வர்ற ஃப்ரெஷ் மீனை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். காரணம் ஏன்னா, நான் என் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றனோ அந்த மாதிரி தான் என் கடையிலையும் கொடுக்கணும், என் கஸ்டமருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத நான் எப்போவுமே வச்சுருப்பேன். அந்த ஒரு விஷயனாலேனா நமக்கான கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். காரணம் ஏன்னா விலை அதிகம் அப்படின்னு. ஏன்னா எந்த பொருளையும் தரமாக கொடுக்கணும் முயற்சி பண்ணுற எல்லா விஷயமுமே விலைன்னு சொல்கிறது கொஞ்சம் அதிகம்தான் வரும்.
ஏன்னா நீங்கள் ஒரு உணவுப் பொருளாக எடுத்தாலும் சரி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மொபைலாக இருந்தாலும் சரி, நீங்கள் உலகத்தில் எந்த பொருளையுமே தரமாக கொடுக்கணும் முடிவு பண்ணுற எல்லா விஷயமுமே கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சு வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அதோடைய விஷயம் தெரியும். அந்த இடத்துல நான் இதை சொல்லணும். ஏன்னா நானும் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன், நிறையா விஷயங்களை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நம்மளை நிறையா பேர் நம்மளோட சோசியல் மீடியாவில் வந்து சும்மா நம்மளை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நெகட்டிவை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கு என்ன போராட்டம் என்ன புதுசாக? சின்ன வயசில் நான் 10 வயசில் மீன் பிடிக்க கடலுக்குள்ளே போனேன். அப்போ போராடாத போராட்டமாக நான் இப்போ போராடிட போகிறேன். அந்த வயசில் சின்ன வயசில் கடலுக்குள்ளே போட்ட கொண்டு போய் பல அலைகளோட போராடி, மலைகளோட போராடி, வெயிலில் கடந்து வெந்து வேதனைப்பட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பண்ணாத போராட்டத்தையா இப்போ பண்ணிட போகிறோம்? அதனால் எல்லாத்தையுமே நம்ம உடம்புல ஒட்டின தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நல்லதுக்கு நடக்கும். என்றைக்குமே நம்ம என்றைக்குமே நம்ம ஸ்க்ரீன்லேயும் திரையில் பார்க்குற விஷயத்தை மட்டும் நம்ம எல்லாருமே நம்ம நினச்சி ஒருத்தனை ஈஸியாக நெகட்டிவாக பண்ணிடுறோம். நான் இப்போ இந்த திரையில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ஒரு அழுக்கான இது, ரொம்ப கேவலமாக இருந்தேன்னா என்னை பாவம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் பணம் ஏறிட்டு நீ முன்ன மாதிரி இல்லை, மாறிட்ட, ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கான உலகம். இதை நம்ம கண்டிப்பாக மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம கடை ஓப்பன் பண்ணுறோம், வாங்க எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. வர்ற எல்லாருக்குமே நான் கடல்லே கிடச்ச ஃபஸ்ட்டு ப்ரானைத்தான் நம்ம ஆப்பராக கொடுக்கணும்னு சொல்கிறக்காண்டி உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் நிறையா கொடுக்க முடியாது. ஏன்னா ப்ரானுடைய ரேட்டு இன்றைக்கெலாம் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லலாம் 650 ரூபா 1 கேஜி அப்படி போச்சு. அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை ஆப்பராக கொடுக்குறோம்னா ரொம்ப அதிகமாக கொடுக்க முடியாது. அதனால் வர்ற நபர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 15 பீஸ் வர்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. வாங்க, நாளைக்கு கோயம்புத்தூரில் சந்திப்போம். இதே மாதிரி நம்ம சிவகங்கையிலையும் கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அங்கே மக்கள் உண்மையிலேயே நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. மீன் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மெயினாக நாங்கள் இத்தனை வருஷத்தில் ரொம்ப குவாலிட்டியாக உங்கள் கடையில் பார்த்துருக்கோம். நிறையா பேர் 15 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல மீன் சாப்பிட்றோம்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி மற்றவங்க கொடுக்கலை அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க மன திருப்தியை நம்மள்ட்ட சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கடற்கரையில் காலையில் ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க. இவர் இந்த கேப்பில் கொத்திட்டு போக தெரியுறாரு. அவ்வளோ பேர் ஆளுக்கு நிற்பாங்க கடற்கரையில். ஆனால் இப்போ நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோம். அங்கே பாருங்க, காற்று இருக்குமா கொக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு காற்று கிடக்குறாரு. பார்த்தீங்களா, அவர் காற்று கிடக்குறாரு. ஏதாவது நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சைடில் இவங்களே நிறையா கொத்தி தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கானுங்க பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கானுங்க பாருங்கள். இவனுங்கள்டே எப்படியும் ஒரு 1 கிலோ 2 கிலோ மீனை பறி கொடுத்துருவோம். வர்றாருங்க பையன் வர்றாரா? இப்போ எங்களை நான் கேமரா எடுக்கணும்னு பார்க்க அப்படி திரும்பிட்டார் சைடில். இதுக்கெல்லாம் இவர் காக்காப்புல வேற இதுக்கான சொல்லி இவங்கெல்லாம் இவனுங்கள்ட்ட இருந்து அன்னைக்கு அதுக்கு ஒரு நாய் 1 கிலோ மீன் தூக்கிட்டு போயிட்டுறா. கடைசியில் பாக்ஸ் நிறையா இருக்குது. இல்லை எப்பறம் ஏற்றிட்டு போகிறது?